இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் கேப்சிகம் குருமா செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஃபீஸ் கிச்சன். கேப்சிகம் குருமா செய்யறதுக்கு 1/4 கிலோ கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன். அதில் மேலே இருக்கிற அந்த விதையை நீக்கிட்டு மீதியை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் நல்லா வாஷ் பண்ண அப்புறம் கட் பண்ணியிருக்கேன். இதோட தேங்காய் பத்தை ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா 2, வெந்தயம் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு 10 கிட்டத்தட்ட 10 இருக்கும், 7-8 முந்திரி பருப்பு, 2 லவங்கம், அப்புறம் இந்த கசகசா வந்து கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா, 2 கரண்டி தயிர், ஃப்ரெஷ்ஷு தயிர், வேர்க்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு 10-12 இலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயும் எடுத்துட்டுருக்கேன். முதல்ல வேர்க்கடலையை வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் வெறும் வாண்டியில் வறுக்கிறேன். ஸ்டவ் வந்து மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். வேர்க்கடலையை 2 நிமிஷம் வறுத்தப்புறம் தேங்காய் பத்தையும் சேர்த்து வறுக்கிறேன். தேங்காய் பத்தை சேர்த்தப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். தேங்காய் பத்தை சேர்த்தப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வறுத்து வச்ச தேங்காயும் வேர்க்கடலையும் ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டிருக்கேன். இதில் தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். அடுத்ததாக முந்திரி பருப்பு, கசகசா 2யும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முதல்ல வாண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டுருக்கேன். முதல்ல வெந்தயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இதை வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தா குருமா வந்து கசப்பாகிடும். வெந்தயம் கலர் மாறி இருக்குது. இப்போ லவங்கம் சேர்த்துடலாம், ஜீரகமும் சேர்த்துடலாம். ஜீரகம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். பச்சை வாசனை போயிடுத்து. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். இதை லைட்டாக வதக்கின அப்புறம் தக்காளியை சேர்த்துடலாம். இதில் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போது உப்பு, மஞ்சள் தூள் 2ம் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து தட்டு வச்சு மூடிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா வதங்கிடும். நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். தக்காளி சாஃப்டாக ஆகிடுது. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது தனியாத்தூள், கரம் மசாலா தூள்,
காரப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமும் இதெல்லாம் சேர்த்துடணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். திருப்பியும் இதை மூடி வச்சு வேக வைக்கணும். இது ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக ஆகிடும். நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விடலாம். திருப்பியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விடணும். அப்பதான் அடி பிடிக்காமல் இருக்கும். திருப்பி மூடி வச்சிடலாம். கேப்சிகம் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து. இப்போது இந்த வேர்க்கடலை தேங்காய் 2த்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு வச்சோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கேப்சிகம் வந்து சில பேருக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போதே இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கொதிச்சிடுத்து. இப்போது இந்த முந்திரி கசகசா விழுது இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் விழுது இருந்தது, அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல இது கொஞ்சம் திக்கா ஆற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகட்டும். அப்போதான் வந்து தயிர் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆற வரைக்கும் கிட்டக்கே இருந்து கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த தயிரை இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பு காரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். உங்கள் தேவைப்பட்ட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ கொத்தமல்லி தழையை இதில் தூவிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் குருமா ரெடி. இந்த கேப்சிகம் குருமாவை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்துலேயும் கலந்து சாப்பிடலாம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.